வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப சுவையான வித்தியாசமான பன் தோசை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கிண்ணத்தில் ரவை, சிறிய ரவை, பாம்பே ரவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரவை இந்த கிண்ணத்தில் நான் 3/4 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதற்கப்புறம் அதே அளவு தயிர், கெட்டி தயிர் அதில் எடுத்திருக்கேன். புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கணும். அதே கிண்ணத்தில் தோசை மாவு, நம்ம தோசைக்குன்னு மாவு அரைப்போம் இல்லையா, புழுங்கல் அரிசி, பச்சரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்ச மாவு, அதை நான் அதே அளவு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறோம். சோடா, சமையல் சோடா ஒரே ஒரு அரை தேக்கரண்டி, அதை நல்லா தண்ணி போட்டு கலந்து, அப்போ தான் நல்லா பொசு பொசுன்னு நல்லா உப்பி வரும் தோசை. அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம தோசை மாவெல்லாம் சேர்த்ததால் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போகிறோம். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கணும். ரவை, தயிர், நம்ம ஊற்றிருக்கிற தோசை மாவு, சோடா, உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரணும். அதை கொஞ்சம் நேரம் மூடிட்டு ஒரு தாளிப்பு இதற்கு செய்வோம். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் முதல்ல கடுகு போட்டு தாளிச்சுப்போம். கடுகு பொரிந்த பிறகு கடலை பருப்பு, உளுந்து கொஞ்சம் அதிகம் போட்டிருக்கேன். கடலை பருப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். அது சிவந்த பிறகு வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா வறுபடட்டும். எப்போவுமே இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு சலிப்பு இருக்கும். ஒரு வித்தியாசமாக செய்யணும், அது சத்தாகவும் இருக்கணும்னா இந்த தோசை ரொம்ப ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். வெங்காயம் அதில் சேர்த்துட்டேன். ஏன்னா குழந்தைகள் மாலை நேரம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த பிறகு அவங்களுக்கு சாப்பிட கண்டிப்பாக ஏதாச்சும் கொடுக்கணும். அப்போ இது ஒரு சத்தான தோசையாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கேரட்டெல்லாம் சேர்க்குறோம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருந்தேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலையை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். கொத்தமல்லி, அதையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்தாச்சு. கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் நான் நல்லா அலசிட்டு தோல் சீவிட்டு துருவி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த மாவுக்கு ஏற்ற அளவு தான் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைவாக சேர்த்துக்கலாம். கேரட் எப்போவுமே பச்சையாக போடாதீங்க. ஒரு 2 நிமிடமாவது அது நல்லா வதங்கி வேகணும், இல்லைன்னா செரிமானமாகாது குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் நேரம் நான் அது ஒரு 2 நிமிடம் நான் மூடி போட்டு வேக விடுறேன். ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 3 நிமிடம் கழித்து நல்லா ஆறின பிறகு அந்த மாவில் நம்ம கலக்கணும். அப்படியே சூடாக கொட்டக்கூடாது மாவில். அடுப்பை அணைச்சிடுவோம். நல்லா ஆறின பிறகு அதில் கலந்துட்டு நம்ம அதை தோசையாக நம்ம வார்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கலந்துப்போம். பாருங்கள், மாவு நல்லா இழுத்துடுச்சு. இன்னுமே தண்ணி சேர்க்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கேரட் துருவல், இதை எல்லாம் அதில் சேர்த்து கலந்துட்டு அதில் லேசாக கொஞ்சம் தண்ணி அலசி இதில் ஊற்றிப்போம். தண்ணி போரலை, இன்னுமே கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொசு பொசுன்னு பாருங்கள், மாவு கலக்கும் பொழுது நமக்கே தெரியும். அந்த அளவு பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது நிறுத்தினோம். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது தோசை, நல்லா அந்த மாதிரி வராது. போரும், இந்த அளவு போரும் நமக்கு. தோசைக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் நமக்கு எந்த அளவுக்கெல்லாம் சேர்க்க முடியுமோ ஒரு தோசைக்கு, தொக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். நான் நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சுலபமாக வரும்ன்றதுக்காக உங்களுக்கு எது பழக்கமோ அந்த கடாயை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது ரொம்ப நம்ம கலக்கியெல்லாம் விட வேண்டாம். அது நல்லா கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும் தோசை. மூடி போட்டு இளந்தீலையே நல்லா ஒரு 7 நிமிடம் விட்டுடணும். அதுவே வெந்து பாருங்கள், மேல் பக்கமெல்லாம் அப்படியே வெந்துடுச்சு. இப்போ மெல்லமாக நம்ம திருப்பி போடணும். திரும்பியும் மூடி போட்டு அந்த பக்கமெல்லாம் நல்ல உள்பக்கமெல்லாம் அதை போட்டு அழுத்தக்கூடாது. உள்பக்கமெல்லாம் நல்லா சிவக்கணும். நல்லா சிவந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சிவந்து வந்தாச்சு. பன் தோசை தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.